ஓகே, ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்க, நான் நம்பரை ரைட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. கிளியரா? சரி, தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம வந்து செல்லர் கேண்டில் பார்க்கலாம். ஸோ மைக்கு வந்து ஒரு நிமிஷம். இதில் இது பாடி, இது டெயில் அண்ட் இது ஹெட்டு. ஸோ நான் ஹெட் அண்ட் டெயில் வந்து செப்பரேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இதுலேயும் சேம் தான். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கேருந்து செல்லர் என்ட்ரி ஆவாங்க, இங்கேருந்து ப்ரைஸ் மேலே கொண்டு போகுது பையர் என்ட்ரி ஆவாங்க, இங்கேருந்து ப்ரைஸ் கீழே போகுது செல்லர் என்ட்ரி, அண்ட் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து எகைன் வந்து மேலே, ஸோ இங்கே பையர் என்ட்ரி. சாரி, இங்கே செல்லர் அவன் ப்ரைஸை கீழே கொண்டு போகிறான், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை டவுன் கொண்டு போகிறான். ஸோ இங்கே வந்து செல்லர். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இது யாரு கொண்டு போவா? பையர். கீழே இருந்து மறுபடியும் ப்ரைஸ் மேலே கொண்டு போகிறது யாரு கொண்டு போவா? பையர். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது செல்லர் என்ட்ரி பாயிண்ட். ரெண்டு கேண்டலுக்குமே சேம் தான், செல்லர் என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்கிறது பையர் என்ட்ரி பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் இதே மாதிரி தான் ரெண்டு பையர்ஸ் இருக்காங்க, ரெண்டு செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அதை ரைட் பண்ணிடுறேன். ஸோ 4 டைப்ல வந்து ஒரு செல்லர் கேண்டல்ல ஃபர்ஸ்ட் பையர் எப்படி இருப்பாங்கன்னா, அதுல பையரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பையரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ செகண்ட் பையர் ரிஜெக்ஷன் இருக்கும். அண்ட் செல்லர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், அண்ட் ஃபோர்த் செல்லரோட கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த கேண்டலில் இது ஓப்பனிங், இது க்ளோசிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டு டைப்பில் வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து ஓப்பன் பண்ண உடனே நம்ம மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம். அப்படி இல்லைன்னா 1 மினிட்டாக இருந்தால் 60 செகண்டுக்குள்ள அவன் கீழே போயிட்டு எகைன் மேலே வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே போகலாம். ஸோ ரெண்டு டைப்லையும் கேண்டில் ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, இங்கே ஓப்பன் ஆன இடத்துல இங்கேருந்து என்ன பண்ணுறான், ஃபர்ஸ்ட் பையர் வந்து தன்னோட சைடு வந்து என்ன பண்ணுறான், ப்ரைஸை வந்து பாருங்க மேலே கொண்டு போயிருக்கான். ஸோ அந்த கேண்டில் செல்லர் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, பையர் வந்து மேலே கொண்டு இருப்பா. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பையரோட இன்ட்ரெஸ்ட். பையர் என்ன பண்றான், இதுல இன்ட்ரெஸ்டா வந்து இருக்கிறான், தன்னோட சைட்ல கேண்டில் ஃபார்ம் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பையர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ கீழே இருந்து இந்த டெய்ல கீழே இருந்து மேல இருக்கிற இந்த பையர் என்னன்னு கேட்டீங்கன்னா பையர் இன்ட்ரெஸ்ட். பையர் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்.
பையர் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த பாடியில் இந்த பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பையர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? செகண்ட் என்ன ஆகுது? பையர்ஸ் வந்து மேலே போகிறான், அவன் தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து காமிக்கிறான், மேலே போகிறான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து செல்லர் வந்து என்ட்ரி ஆகிறான் இல்லையா? ஸோ இங்க இருந்து செல்லர் என்ட்ரி ஆகி அவன் என்ன பண்றான்? செல்லர் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்றான். அதுக்கப்புறம் தன்னுடைய ப்ரெஷர்னால இந்த பையர் கேண்டிலை செல்லரா கன்வெர்ட் பண்றான். ஓகே, ஸோ இங்க இருக்கிறது என்னது? ரிஜெக்ஷன் செல்லிங் ப்ரெஷர். ஓகே, ரிஜெக்ட் பண்றான் செல்லிங் ப்ரெஷர்னால செல்லர் கேண்டிலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ மேல இருக்கக்கூடிய அந்த செல்லர் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்லரோட ரிஜெக்ஷன். சாரி செல்லரோட ப்ரெஷர் இங்க இருக்கு. தேர்ட் ஒன் செல்லரோட ப்ரெஷர். ஸோ இங்க இருந்து இது வந்து செல்லிங் ப்ரெஷர். ஸோ கீழே இருந்து மேலே இருக்கிறது பையரோட இன்ட்ரெஸ்ட். நல்லா கவனிக்கணும். இந்த கேண்டில்ல, செல்லர் கேண்டில்ல, இந்த டெய்லில் பையர் எப்படி இருக்கான்? இன்ட்ரெஸ்டா இருப்பான், தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை காமிப்பான். அதுக்கப்புறம் செல்லர் என்ட்ரி ஆகி தன்னோட ப்ரெஷர்னால பையரை பீட் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான்? செல்லர் கேண்டிலா ஃபார்ம் பண்ணுவான். ஓகே சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா செல்லர் கேண்டில் என்ன பண்ணலாம்? செல்லரோட ப்ரெஷர்னால இங்க செல்லர் கேண்டிலா ஃபார்ம் ஆகுது. அவன் என்ன ஆகுறான்? இங்க டைரக்டா வந்து க்ளோஸ் ஆகல, இதுல ஹெட் இருக்கு. விச் மீன்ஸ் என்ன? அவன் இது வரைக்குமே ட்ரை பண்ணியிருக்கான் இல்லையா? க்ளோசிங் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா வரைக்குமே அவன் ட்ரை பண்ணியிருக்கான், ரீச் பண்ணியிருக்கான். ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம்னா செல்லரோட கான்ஃபிடென்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து கீழே என்ன இருக்கு? செல்லரோட கான்ஃபிடென்ட் இருக்கு. செல்லர் கான்ஃபிடென்ட் ஃபோர்த் ஒன். அப்போ இந்த பாடியில இந்த பாயிண்ட்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா செல்லரோட கான்ஃபிடென்ட் இருக்கு. இந்த பாடியில இந்த பாயிண்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பையரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் எதனால இது முக்கியம்னு. ஸோ இந்த பாடியை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஆப்போசிட் சைட்ல ஒரு சைடு பையரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்னொரு சைடு வந்து செல்லரோட கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகே சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? செல்லர் வந்து கீழே போறாங்க, இந்த ஏரியா வரைக்கும் போறேன். இந்த இடத்துல இருந்து யார் என்ட்ரி ஆகிறா? பையர் என்ட்ரி ஆகிறான். ஸோ பையர் கேண்டில் என்ன பண்ணா? அவன் ரிஜெக்ஷன் கொடுத்து இந்த ஓப்பனிங் பாயிண்ட் வரைக்கும் ரிஜெக்ஷன் கொடுத்து ஓப்பனிங் பாயிண்ட பிரேக் பண்ணி பையர் கேண்டலா ஃபார்ம் பண்ணான். ஸோ அதனால அது பையிங் ப்ரெஷர். பட் இப்போ என்ன நடக்குது? ரிஜெக்ட் பண்றான். ஜஸ்ட் அவன் ரிஜெக்ஷன் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சதே தவிர இந்த செல்லர் கேண்டில பையர் கேண்டில அவனால கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பையரோட ரிஜெக்ஷன். ஓகே, ஸோ இங்க இருந்து என்ன இருக்கு? பையரோட ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு. செகண்ட் ஒன் பையர் ரிஜெக்ஷன். ஓகே ஸோ மறுபடியும் நான் சொல்றேன். ஒரு செல்லர் கேண்டில்ல ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கும். அந்த ஹெட்லையும் செல்லர் இருப்பான், பையர் இருப்பான். டெய்லையும் செல்லர் இருப்பான், பையர் இருப்பான். ஃபர்ஸ்ட் டெய்ல ஒரு செல்லர் கேண்டில்ல பையர் எப்படி இருப்பானா தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை காமிப்பான். அவன் தன்னோட சைட்ல கேண்டில் ஃபார்ம் பண்றதுக்கு, ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, பையர் கேண்டிலா ஃபார்ம் ஆகுறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? ட்ரை பண்ணுவான். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பையரோட இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஒரு செல்லர் என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து செல்லர் என்ட்ரி ஆகுறான். அவன் என்ன பண்றான்? பையரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணி அதை பீட் பண்ணிட்டு அந்த பையரை செல்லரா கன்வெர்ட் பண்றான். காரணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லிங் ப்ரெஷர்னால. இந்த என்ட்ரி ஆகக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த செல்லரோட என்ட்ரி பாயிண்ட்ல இருக்கக்கூடிய செல்லிங் ப்ரெஷர்னால அவன் செல்லர் கேண்டலா ஃபார்ம் ஆகுறான். அதுக்கப்புறம் அவன் இங்க டைரக்டா இங்க க்ளோஸ் ஆகல. அவன் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அவன் கான்பிடென்டா இந்த லெவல் வரைக்குமே ப்ரைஸை கொண்டு போயிருக்கான். அது லெவல் இங்க வரைக்கும் இருக்கலாம், இங்க கூட இருக்கலாம், கேண்டில் வைஸ் மாறும். பட் ஹெட்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் அவன் என்ன பண்ணியிருக்கான்? போயிருக்கான். ஸோ அது என்ன அர்த்தம்? க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கான்ஃபிடென்டா போயிருக்கான் செல்லர். அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து பையர் என்ட்ரி ஆகி அவன் ஜஸ்ட் ரிஜெக்ஷன் கொடுத்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செல்லர் கேண்டில் இருக்கக்கூடிய சைக்காலஜி. மறுபடியும் சொல்றேன், பாடி எப்படி வேணாலும் இருக்கலாம், பாடி சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் ஒரு கேண்டில் இருக்கக்கூடிய ஹெட் அண்ட் டெய்ல இருக்கக்கூடிய இதுதான் வந்து விக் ரீடிங் சொல்லுவோம். விக்கை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் ரீட் பண்ணணும். சரி ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த செல்லர் கேண்டில்ல இருக்கக்கூடிய விஷயம்.
டவுட் இல்ல ப்ரோ. ஓகே, ஸோ டவுட் இருந்தால் கேட்கலாம். டவுட் இருந்தால் கேளுங்க, கூச்சப்படாதீங்க. எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் யாருக்குமே டவுட் இல்லை, நம்ம மட்டும் எப்படி டவுட் கேட்குறாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. நான் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். சரி, ஓகே. ஓகே, இப்போ இதுல நமக்கு என்னென்ன இருக்கும்? ஹெட் அண்ட் டெயில் இருக்கிற கேண்டில் இருக்கு, அண்டு டெயில் இல்லாத கேண்டில் இருக்கு, அண்டு ஹெட் இல்லாத கேண்டில் இருக்கு, அண்டு ஹெட் அண்ட் டெயில் இல்லாத கேண்டில் இருக்கு இல்லையா? சரி சரி, இந்த கேண்டில்ல பாருங்க, டெயில் வந்து நமக்கு இல்லை. டெயில் இல்லை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, செல்லரோட ப்ரெஷர் இல்லையா அப்படின்னு கிடையாது. இதுல என்ன இல்லை, பையரோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில்ல இல்ல. ஓகே, இந்த ஹெட் சாரி டெயில் இல்லாத கேண்டில்ல என்ன இல்லை, டெயில் வந்து இல்லை, பையரோட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் அந்த கேண்டில்ல. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கேண்டில்ல பையர் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அடுத்த கேண்டில்ல வந்து பாத்தீங்கன்னா பையர் என்ட்ரி ஆவாங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து அந்தந்த இடத்துல இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் பொறுத்து மாறும். பட் ஒரு கேண்டிலோட சைக்காலஜி பொறுத்தளவுக்கு இப்போ இந்த கேண்டில் முடிஞ்சிருக்குன்னா அடுத்த கேண்டில் ரன்னிங்ல இருக்கும்போது ப்ரீவியஸ் கேண்டில் என்ன இல்லை, அந்த கேண்டில் பையர் இன்ட்ரெஸ்டா இல்லை, அடுத்த லெவல் கீழே தான் இருக்குன்னா ப்ரீவியஸ் கேண்டிலே பையர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அடுத்து பையர் எப்படி வருவான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல வரும். சரி, இப்போ இங்கே பாருங்க, ஹெட் இல்லை, இதுல பாத்தீங்கன்னா ஹெட் இல்லை, ஹெட் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? ஹெட் இல்லை அப்படின்னா பையரோட ரிஜெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இந்த சிங்கிள் கேண்டில் சைக்காலஜி படி பார்க்கும்போது இதுல என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா செல்லரோட கான்ஃபிடென்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ செல்லரோட கான்ஃபிடென்டே இல்லையா, அப்போ அடுத்த லெவல் அவன் போவானா, ரீச் பண்ணுவானா? இந்த கேண்டில்ல செல்லர் கான்ஃபிடென்டே இல்லை, அப்போ அடுத்த லெவல் அடுத்த கேண்டில் ஃபார்ம் பண்ணுவானா, அவன் ரீச் பண்ணுவானாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், சார்ட்டை அனலைஸ் பண்ணணும். சரி, இந்த கேண்டில் என்ன இல்லை, ஹெட்டும் இல்லை, சாரி மாத்தி சொல்றேன், டெயில் இல்லை, அண்டு ஹெட் இல்லை. அப்ப அர்த்தம் என்ன? இந்த கேண்டில்ல பையரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை, சேம் செல்லரோட கான்ஃபிடென்ட்டும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து மதில் மேல் பூனை மாதிரி, மதில்ல இருந்து அந்த சைடும் தாவலாம், இந்த சைடும் தாவலாம். ஸோ ரெண்டுமே இல்லை, பையர் இந்த கேண்டில்ல பையர் இன்ட்ரெஸ்டும் இல்லை, செலவோட கான்ஃபிடென்ட்டும் இல்லை. ஸோ வந்து இவன் என்ன பண்ணல, தலையை மேலேயும் ஆட்டல, கீழே ஆட்டல, சைட்லையும் ஆட்டல. அதுக்கு அர்த்தம் நமக்கு புரியாது, ஓகே சொல்றானா இல்லைன்னு சொல்றானே தெரியாது, அந்த மாதிரிதான். அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம், நியூட்ரல் கேண்டில்னு சொல்றோம். ஹெட் அண்ட் டெய்ல இருந்துச்சுன்னா நீங்க விக்க ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பார்க்கணும். டெய்ல் இல்லாத கேண்டில் அப்படின்னா அதுல பையரோட இன்ட்ரெஸ்ட்லன்னு அர்த்தம், செல்லர் கேண்டிலை பொறுத்தவரைக்கு. ஹெட் இல்லை அப்படின்னா செல்லரோட கான்ஃபிடென்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ டோஜியை பொறுத்தவரைக்கும் பாடி இல்லை, ஸோ அதனால டோஜியை பொறுத்தவரைக்கும் பாடி இல்லாதனால அது வந்து ஹெட்டா டெய்லான்னு தெரியாது. ஹெட் டெய்ல் தெரில அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டா கான்ஃபிடென்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஸோ இதுதான் வந்து இதோட விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் சொல்றேன். இதை வச்சு நீங்க ட்ரேட், இதை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணக்கூடாது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்றதுக்கு, சார்ட் அனலைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா ஹெட் டெய்லை விட பெருசா இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா ஹெட் வந்து டெய்லை விட பெருசா இருக்கு. பெருசா இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதோட ஹைட் இல்லையா, பெருசா இருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அதோட அந்த விக்கோட லென்த். இதை பார்த்தா தெரியும், இதுல வந்து எது பெருசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹெட் பெருசா இருக்கு, இதை விட இது வந்து பெருசா இருக்கு ஹெட். ஸோ ஹெட் கிரேட்டர் தன் டெய்ல், அதாவது டெய்லை விட ஹெட் பெருசா இருந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த சிங்கிள் கேண்டில் இருக்கிற சைக்காலஜி படி இங்க இந்த கேண்டில் இருக்கிற பையர் என்ன பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவோம். அவன் ப்ரீவியஸா வந்து இருக்கக்கூடிய இந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கு இல்லையா, அட்லீஸ்ட் இந்த கான்ஃபிடென்ட் லெவல் வரைக்கும் போறதுக்காவது அவன் என்ன பண்ணுவான், ட்ரை பண்ணுவான் அடுத்த கேண்டில். அதே மாதிரி ஓகே சரி, இது ஏன் இப்ப நான் சொல்லிட்டேன், இதுல சைக்காலஜி படி பார்க்கலாம். எதனால ஹெட் வந்து டெய்லை விட பெருசா இருந்தால் கண்டினியூவாக இங்க இருக்கக்கூடிய பையர், இந்த கேண்டில் இருக்கக்கூடிய பையர் அடுத்து பையர் கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுக்கு அவன் ஏன் ட்ரை பண்றான். பட்
இப்படி வந்தா ஹெட் டெய்லை விட பெருசா இருந்தா கண்டினியூ தான் ஆகும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நான் சொல்றது ஒரு சைக்காலஜி. இது அந்த சார்ட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்து மாறும். பட் இந்த கேண்டில் என்ன பண்ணுவான், அவன் பைய ட்ரை பண்ணுவான். பட் அந்த இடத்துல ஒருவேளை நல்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் லெவல் இருக்கு, அங்க செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா மேபி செல்லர் என்ட்ரி ஆகலாம். பட் மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா அடுத்து பையர் வந்து வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். சரி, நீங்க இதுபடி ட்ரேட் பண்ணீங்கன்னா 50-50 சான்ஸ் தான். அதனால இதுபடி ட்ரேட் பண்ணாதீங்க. இது வந்து நீங்க கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி ஒரு சார்ட் அனலைஸ் பண்றதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். ஓகே, சரி, இப்போ வந்து சைக்காலஜி படி வரலாம். எதனால ஹெட் வந்து டெய்லை விட பெருசா இருந்தா பையர்ஸ் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவானா, நான் சொல்லியிருந்தேன் ஒரு பாடியில 2 பாயிண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பாடியோட 2 பாயிண்ட்ல யார் இருக்காங்கிறது முக்கியம்னு சொன்னேன். சரி, இப்போ இந்த பாடியில இந்த பாயிண்ட்ல யார் இருக்கா, இந்த பாயிண்ட்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடியது யாருன்னா செல்லரோட இன்ட்ரெஸ்ட். இந்த பாயிண்ட்ல யார் இருக்கா, பையரோட கான்ஃபிடென்ட். சரி, அப்போ ஹெட் டெய்லை விட பெருசா இருந்தால் அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? ஹெட் கிரேட்டர் தென் டெய்ல், அர்த்தம் என்ன? ஹெட்ல யார் இருக்கா, பையரோட கான்ஃபிடென்ட். பையர் கான்ஃபிடென்ட் கிரேட்டர் தென் டெய்ல யார் இருக்கா, செல்லர் இன்ட்ரெஸ்ட். அதாவது செல்லரோட இன்ட்ரெஸ்ட்டை விட பையரோட கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கிறதுனால பையர் வந்து அடுத்த கேண்டில்ல வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வரைக்குமாவது ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அதனாலதான் அது கண்டினியூ ஆக ட்ரை பண்ணுவான்னு அர்த்தம். இதுதான் இந்த கேண்டில் இருக்கக்கூடிய சைக்காலஜி. இது ரெண்டுக்குமே ஒண்ணுதாங்க. அதாவது செல்லர் கேண்டிலுக்கும் பையர் கேண்டிலுக்கும் சேம் தான். செல்லர் கேண்டிலா இருந்தா ஒரு நிமிஷம். சரி, ஓகே, செல்லர் நான் அப்புறமா ட்ரை பண்றேன். செல்லர், ஓகே, செல்லர் வரலாம். செல்லர் கேண்டில் டெய்லை விட ஹெட் பெருசா இருந்தால் அடுத்த கேண்டில் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும் எதனால அப்படின்னா, இந்த பாடியில இந்த பாயிண்ட்ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்லரோட கான்ஃபிடென்ட். அது போக இந்த பாயிண்ட்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பையரோட இன்ட்ரெஸ்ட். ஸோ ஹெட் கிரேட்டர் தென் டெய்ல். ஹெட் வந்து டெய்லை விட பெருசா இருந்தால் அதுக்கு அர்த்தம் ஹெட்ல இங்க யார் இருக்கா, செல்லரோட கான்ஃபிடென்ட். டெய்ல யார் இருக்கா, பையரோட இன்ட்ரெஸ்ட். நீங்க இதை பார்க்கும்போது இப்படிதான் பார்க்கணும். பாடியில 2 பாயிண்ட்லயே யார் இருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ செல்லரோட கான்ஃபிடென்ட்ங்கிறது பையரோட இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமா இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான், செல்லர் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த கான்ஃபிடென்ட் லெவல் வரைக்கும் ரீச் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். அடுத்து இப்போ டெய்ல் பெருசா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா சேம் ஆப்போசிட்ங்க. ஒரு கேண்டில்ல ஹெட்டை விட டெய்ல் பெருசா இருந்தால் ஓகே, அதுக்கு அர்த்தம் அவன் ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ இந்த கேண்டிலை பொறுத்தளவுக்கு அடுத்த கேண்டில் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இந்த கேண்டிலோட பாடியில இந்த பாயிண்ட்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பையரோட கான்ஃபிடென்ட். இந்த பாயிண்ட்ல யார் இருக்கா, செல்லரோட இன்ட்ரெஸ்ட். ஸோ டெய்ல் கிரேட்டர் தென் ஹெட், அர்த்தம் டெய்ல இருக்கக்கூடிய செல்லரோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஹெட்ல இருக்கக்கூடிய பையரோட கான்ஃபிடென்ட்டை விட அதிகமா இருக்கிறதுனால இந்த கேண்டில்ல என்ன இருக்கு, செல்லர் வந்து அவன் கேண்டில் ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அதை பையிங் ப்ரெஷர்னால பையர் கேண்டில் ஆஃப் வந்தாலுமே இந்த கேண்டில்ல செல்லர் ட்ரை பண்ண காமிச்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கூட இவனால பையரோட கான்ஃபிடென்ட்டா காமிக்க முடியல. ஏன், செல்லர் வந்து ஆப்போசிட் பார்ட்டி இவ்வளவு தூரம் அவன் என்ன பண்ணியிருக்கான், தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிருக்கான். அப்புறம் பையிங் ப்ரெஷர்னால பையர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஆனா இவனால ஆப்போசிட் பார்ட்டி ட்ரை பண்ற அளவுக்கு கூட அவனால என்ன பண்ண முடியல, கான்ஃபிடென்ட்டா காமிக்க முடியல. ஸோ அதுக்கு அர்த்தம் பையரோட கான்ஃபிடென்ட்டை விட
செல்லரோட இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால ரிவர்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த சிங்கிள் கேண்டில் இருக்கக்கூடிய சைக்காலஜி ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்க இப்போ வந்து இதைப்படி நீங்க எப்படி ட்ரேட் பண்ணுவோம்னா, ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணும்போது ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கேண்டில்லையும் நீங்க பையர் எப்படி இருக்கான், செல்லர் எப்படி இருக்கான். சில கேண்டில்ல பாருங்க செல்லர் இன்ட்ரெஸ்டே இருக்காது, அடுத்த கேண்டில் செல்லர் சின்னதா இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பையர் கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கும். அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா செல்லரோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், பையரோட கான்ஃபிடென்ட் கம்மியாகும். அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பையரோட கான்ஃபிடென்ட் இருக்கவே இருக்காது, அங்க லெவல் இருக்கும். ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த சைக்காலஜி நீங்க அனலைஸ் பண்ணும்போது அது புரியும். ஸோ இது மாதிரி செல்லர் கேண்டில் சேம் கான்செப்ட் தான். செல்லர் கேண்டில் வரலாம். மறுபடியும் சொல்றேங்க, இதை வச்சு மட்டும் உட்காந்து நீங்க சார்ட்ல வந்து வந்திருக்கா இல்லையா, அவன் வந்திருக்கா அப்படிலாம் பார்த்து இதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படியா, சரி மாத்திரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த பாடியில இந்த பாயிண்ட்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சேம் தான் பையரோட இன்ட்ரெஸ்ட். இந்த பாயிண்ட்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா செல்லரோட கான்ஃபிடென்ட். ஓகே, சரி இங்க என்ன நடந்திருக்கு? பையரோட இன்ட்ரெஸ்ட்ங்கிறது செல்லரோட கான்ஃபிடென்ட்டை விட அதிகமா இருக்கிறதுனால அதை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். டெய்ல் கிரேட்டர் தென் ஹெட், அதாவது ஹெட்டை விட டெய்ல் வந்து பெருசா இருக்கு. ஸோ அதுக்கு அர்த்தம் டெய்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பையரோட இன்ட்ரெஸ்ட் அது செல்லரோட கான்ஃபிடென்ட்டை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்து பையர் என்ட்ரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், பையர் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதுதான் வந்து சைக்காலஜி. இப்போ நீங்க என்னோட வீடியோ பாருங்க, இனி என்னோட யூடியூப் வீடியோ பாருங்க, அதுல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அது புரியும். நான் சில இடத்துல வந்து கான்ஃபிடென்ட் சொல்லியிருப்பேன், இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருப்பேன், சில இடத்துல நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக, அதாவது இந்த இடத்துல வந்து பையரோட பையர் இந்த எல்லா இடத்துல இந்த மூமெண்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மூமெண்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து ஆக்டிவாக இருக்கான் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். சில மூமெண்டத்தை நான் சொல்லியிருப்பேன், சில மார்க்கெட் இப்படி மேலே வரும்போது இந்த வரக்கூடிய எல்லா கேண்டிலையும் பாருங்க செல்லரோட இன்வால்மெண்ட் இருக்கு, செல்லர் இருக்கான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வந்து செல்லரோட இன்ட்ரெஸ்ட் அதுல அதிகமா இருக்கும். அதுமாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, நான் சொல்லுவேன் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு லெவல் இருக்கு, அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய கேண்டில்ஸ்ல எல்லாமே வந்து பையரும் இருக்கானோ அதுக்கு அர்த்தம் பையரோட இன்ட்ரெஸ்டும் இருக்கு. ஸோ அது ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது பையரோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், செலவோட கான்ஃபிடென்ட் கம்மியாகும். ஸோ பர்டிகுலராக ஒரு நல்ல ஒரு லெவல் வரும்போது அங்கிருந்து பையர் என்ட்ரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஏன்னா லெவலுக்கு முன்னாடியே பையர் இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிருக்கும் போது லெவல்ல இருந்து கண்டிப்பா பையர் என்ட்ரி ஆகும். லெவலுக்கு முன்னாடி செல்லர் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது அந்த லெவல்ல இருந்து சப்போர்ட் எடுத்து, சாரி ரெசிஸ்டன்ஸ், அது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஆனா சப்போர்ட் வந்து செல்லருக்கு வந்து சப்போர்ட் அந்த லெவல்ல இருந்து சப்போர்ட்டா எடுத்து அவன் என்ன பண்ணுவான், செல்லர் என்ட்ரி ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல், இது யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எந்த கோர்ஸ் போனாலும் இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நல்லா இது பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்னா என்ன, டெய்ல்னா என்ன, செல்லர் என்ட்ரி பாயிண்ட்னா என்ன, பையர் என்ட்ரி பாயிண்ட்னா என்ன, ஹெட் அண்ட் டெய்ல யார் இருக்கா, டெய்லெஸ் கேண்டில்னா என்ன, ஹெட்லெஸ் கேண்டில்னா என்ன. இப்போ உங்களுக்கு தெரியும் மரபூசு கேண்டில் பொறுத்தளவுக்கு அதுல செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இல்லை, பையர் கேண்டில்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரியும் இல்லையா. பையர் கேண்டில்ல வந்து பையரோட கான்ஃபிடென்ட் இல்லை, செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாது அடுத்த கேண்டில் என்ன வரும்னு. அதே மாதிரிதான் நீங்க செல்லர் கேண்டில் எடுத்துட்டீங்கன்னா பையரோட இன்ட்ரெஸ்ட் இல்லை, செல்லரோட கான்ஃபிடென்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இப்போ இந்த ரெண்டு கேண்டில்லையுமே கீழையும் மேலையும் பார்த்தீங்கன்னா மாறும் இல்லையா. ஸோ மேல இருந்து இருக்கக்கூடியது என்ன, இந்த பையர் கேண்டில்ல மேல இருந்து யார் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா செல்லரோட ரிஜெக்ஷன். இங்க யார் இருக்கா, செல்லரோட ப்ரெஷர். கீழே இருந்து யார் இருக்கு, பையிங் ப்ரெஷர். கீழே இருந்து இங்க இருந்து யார் இருக்கா, பையரோட ரிஜெக்ஷன். ஸோ இது கான்ஃபிடென்ட்னா என்ன, ரிஜெக்ஷன் என்ன, ப்ரெஷர்னா என்ன புரிஞ்சுக்கோங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் சைக்காலஜி. நீங்கள் 1 by 1 சார்ட் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். டவுட் இருந்தால் கேட்கலாம். ப்ரோ இப்போ விக்கு ஈக்குவலாக இருந்தால் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? விக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்பின்னிங் டாப்னு சொல்கிறோம் இல்லையா? நல்ல கொஸ்டின். ஒரு நிமிஷம் நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. தேங்க்யூ. அதாவது அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பின்னிங் டாப்னு சொல்கிறோம். ஏன் ஸ்பின்னிங் டாப்பையும் நியூட்ரல் கேண்டில்னு சொல்கிறோம்? நான் இதை ஆக்சுவலி மறந்துட்டேன், நான் சொல்லியிருக்கணும். இந்த கேண்டில் பொறுத்தளவுக்கு அது வந்து நமக்கு எதை நம்ம வந்து நார்மலாக பையர் கேண்டில் இப்படி இருந்துச்சுன்னா அது ஹேமரும் சொல்கிறோம். செல்லர் கேண்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஹேங்கிங் மேன் சொல்கிறோம். ஆனால் வந்து பையர் கேண்டிலோ செல்லர் கேண்டிலோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டையுமே வந்து ஸ்பின்னிங் டாப்னு சொல்கிறோம். இதை வந்து ஹேமர்னு சொல்கிறோம், இதை ஹேங்கிங் மேன் சொல்கிறோம். ஆனால் ஏன் பையர் செல்லர் இது ரெண்டுமே இது மாதிரி ரெண்டுமே வந்து ஏன் ஸ்பின்னிங் டாப்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கணும். இதில் வந்து இந்த ஹெட்டுங்கிறது வந்து டெய்லுங்கிறது ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஹெட் அண்ட் டெய்ல் ஈக்குவலா இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன, செல்லரோட இன்ட்ரெஸ்டும் அண்டு பையரோட கான்ஃபிடென்ட்டும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இதை விட்டுருங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன கேண்டில் இருக்கு, இது வந்து மரபூசு கேண்டில். அதனாலதான் பையரா இருக்கட்டும் செல்லர். இப்ப செல்லர் கேண்டில் என்ன இருக்கு, செல்லர் கேண்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா பையரோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் செல்லரோட கான்ஃபிடென்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா என்ன அர்த்தம், அதை நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் வந்து பாடி வந்து மரபூசு கேண்டிலா இருக்கும். அதனாலதான் ஸ்பின்னிங் டாப்ங்கிறது ஒரு நியூட்ரல் கேண்டில். ஸோ ஸ்பின்னிங் டாப்பை செலவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லெவல்ல இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகும், இன்டர்மீடியட்ல இருந்துச்சுன்னா கண்டினியூ ஆகும். தயவு செய்து அதை பேஸ் பண்ணி எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, சும்மா ஒரு கேம்லிங் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நியூட்ரல் கேண்டில்னாலே உங்களுக்கு வந்து நியூட்ரல் கேண்டில் தெரிஞ்சு போச்சு. நியூட்ரல் கேண்டில்ல உங்களுக்கு அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன வேணாலும் வரலாம். ஸோ அதனால அதை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்பின்னிங் டாப் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணாதீங்க. ஹேமர் கேண்டில், இந்த ஹேமர் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் பாயிண்ட்ல லெவல் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகும். இன்வெர்டர் ஹேமர் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் பாயிண்ட்ல லெவல்ஸ் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகும். இந்த இதெல்லாம் வச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து அதிகமாகும். ஸோ ஸ்பின்னிங் டாப் நல்லா கவனிச்சுக்கணும். ஸ்பின்னிங் டாப் ஒரு நியூட்ரல் கேண்டில், மரபுசு கேண்டில் ஒரு நியூட்ரல் கேண்டில், டோஜி ஒரு நியூட்ரல் கேண்டில். ஸோ இந்த 3 கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கேண்டில். எதனால நார்மலாக சொல்லுவாங்க நியூட்ரல் கேண்டில்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சைக்காலஜி இதுதாங்க. அதுல வந்து பையரோட கான்ஃபிடென்ட் இல்லை, செல்லோட இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹெட் அண்ட் டெய்ல் இல்லை, நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. டோஜில எது ஹெட் எதுன்னு டெய்ல்னே தெரியாது. அப்போ எது பையரோட இன்ட்ரெஸ்டா கான்ஃபிடென்டா, செல்லோட இன்ட்ரெஸ்டா கான்ஃபிடென்டா, எதுவுமே தெரியாது. ஸோ மூணுமே வந்து நியூட்ரல் கேண்டில், இன்டிசிஷன் கேண்டில்னு சொல்லுவாங்க. அடுத்த கேண்டில் நம்ம டிசைட் பண்ண முடியாது, அதான் இன்டிசிஷன் கேண்டில். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்? வேற டவுட்? ஓகே. ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க ஆர்பிஐல இருந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்து நீங்க வந்து வெரி பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலி அலர்ட் அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ தன்னோட சைட்ல இருந்து, ஆக்சுவலி கூகுள் பேயும் பேடிஎம் கூட ஆர்பிஐ அண்டர்ல கிடையாது. ஓகேங்களா? ஆர்பிஐ அண்டர்ல அவங்க அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ அண்டர்ல இல்ல ஏன் அலர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க சைட்ல இருந்து அவங்க சேஃப் ஆகிறது காரணம்னா, நாளைக்கு பேங்க்ல போயிட்டு நீங்க நான் இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த இதுக்கு நான் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணா எனக்கு வந்து டெபிட் ஆயிருச்சு பட் அங்க கிரெடிட் ஆகல அப்படி சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது பேங்க்ல போய். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அலர்ட் அப்பப்போ கொடுப்பாங்க. எனக்கு எங்கிட்ட வந்துடாதீங்க, இது எங்களுக்கு ஆத்தரைஸ்டு கிடையாது, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணல, ஸோ எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஃபீமா ஆக்டுக்குள்ள வராது, ஸோ அதனால நீங்க நான் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கக்கூடிய அலர்ட் தான் அது. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது புரிஞ்சுக்காம அலர்ட்டுக்கும் பேனுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சா பேன் பண்ணிட்டாங்க, பேன் பண்ண போறாங்கன்னு சொல்லி சும்மா புறலையை கிளப்பிட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இன்மெச்சூர் ஆட்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்க கூடாது. ஃபாரெக்ஸை வந்து பேன் பண்ண முடியவே முடியாது. இன்னைக்கு உலகமே வந்து ட்ரேடிங்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட் இல்லைன்னா உலகமே கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல தான் உலகமே ரன் ஆயிட்டு இருக்கு. பட் அது எதனால ஃபீமா ஆக்டுக்குள்ள வரல அப்படின்னா, நம்ம ஃபாரெக்ஸ்ங்கிறது வந்து அந்நிய செலவாணின்னு அர்த்தம். இப்போ ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்நிய செலவாணி. அந்நிய செலவாணினா நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி பண்ணாத ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது இந்தியா ஃபீமா ஆக்டுக்குள்ள ஆர்பிஐக்குள்ள வராத ஒரு கம்பெனில அவங்க வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்றாங்கன்னா அது அந்நிய செலவாணி. அதர் கண்ட்ரிக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு அர்த்தம்.
இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நம்ம இந்தியாவில் வந்து மற்ற நாட்டுகள் மற்ற நாடு வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, அது அந்நிய செலவாணி. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், அதர் கண்ட்ரிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றோம். எப்படி இன்வெஸ்ட் பண்றோம்னா, இந்தியாவோட இது இல்லாம, ரைட்ஸ் இல்லாம நம்ம என்ன பண்றோம்னா அதர் கண்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம். அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஆர்பிஐ அண்டர்ல இல்லாம நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நாளைக்கு வெளிநாட்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த அமௌண்ட் வரல, நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது நாங்க பொறுப்பு இல்லை, எங்கள்கிட்ட கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணா அலர்ட் கொடுக்குறாங்க. ஃபாரெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் பண்ணி நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் உட்காந்து பண்றது இல்லை. ஃபாரெக்ஸை பொறுத்தளவுக்கு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், அதுக்குன்னு பெரிய பெரிய ஆட்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கோடி கணக்கில் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த ஆக்டாஃபேக்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனிஸ். அவங்கெல்லாம் ஐபிஎல் ரொம்ப நிறைய நிறைய விஷயத்துக்குலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அலர்ட் வந்து ஆர்பிஐ பொறுத்தவரைக்கும் அவங்க சைடில், அவங்க தன்னோட சைட்ல இருந்து அடிக்கடி நம்ம இதுக்கு மட்டும் நிறைய இதுக்கு அலர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்மளோட கூகுள் பேயா இருக்கட்டும், ஃபோன்பேயா இருக்கட்டும், பேடிஎம்மா இருக்கட்டும், எதுவுமே ஆர்பிஐ அண்டர் கிடையாது. நீங்க கூகுள் பேல ஒரு அமௌண்ட் ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணிட்டு அது உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிருச்சு, பட் அவங்களுக்கு கிரெடிட் ஆகலன்னு சொல்லி நீங்க பேங்க்ல போனீங்கன்னா உங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதுக்கு எந்த ரூலுமே கிடையாது, எந்த அப்ளிகேஷனும் இல்லை, எந்த ஃபார்மும் கிடையாது. அது மாதிரி பேடிஎம் மூலமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணாலும். எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ டோஜி கேண்டில்ல வந்துட்டு கரெக்டா சென்டர்ல இல்லாம இது மேலேயோ கீழேயோ, அதாவது வந்துட்டு விக்கோல வந்துட்டு ஹெட்டோ இருக்கிற மாதிரி க்ளோஸ் ஆச்சுன்னா அதை எப்படி ப்ரோ? டோஜி கேண்டில் நீங்க எது ஹெட்னு எடுப்பீங்க ஃபர்ஸ்ட்? இல்ல ப்ரோ, ஹெட் எடுக்க முடியாது ப்ரோ. இப்போ ஒரு டோஜி கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்துட்டு அந்த க்ளோஸ் ஆகிற இது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 70% க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, கீழே இருந்து 70% மேல 30% இருக்குன்னு வச்சுங்களேன். அதை பத்தி ஏதாவது இருக்கா? டோஜி தாங்க, அது எப்படி இருந்தாலும் டோஜி தான். சரி, இதுல வந்து பாடியா இருந்தா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, செல்லரா இருந்தாலும் பையரா இருந்தாலும். இப்ப நீங்க எடுக்கலாம், இது ஹெட். சப்போஸ் செல்லரா இருந்தா டெய்லை விட ஹெட் பெருசா இருக்குன்னு எடுக்கலாம், பையரா இருந்தா ஹெட்டை விட டெய்ல் பெருசா இருக்குன்னு எடுக்கலாம். கரெக்டா? டோஜின்னு இருக்கும்போது இதுல நீங்க எது ஹெட்டா எது டெய்ல் எடுத்துக்கீங்க. ஸோ டோஜி தான். நம்ம பைனரியை பொறுத்தவரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க, டோஜில நிறைய இருக்கு. கிரேஸ்டன் டோஜி, லாங் லெக் டோஜி, டிராகன் ஃபிளை டோஜி, ஸ்டார் டோஜி. டோஜினாலே டோஜி தான். நமக்கு அதெல்லாம் பார்த்துட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாரெக்ஸ்ல தான் அதெல்லாம் பார்ப்பாங்க, அது மார்க்கெட் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்றது பண்ணுவாங்களே தவிர டோஜியா தான் பார்க்கணும். சரியா? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஓகே, அந்த நம்ம கூகுள் பே இதில் தான் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஃபாரெக்ஸும் இந்த மாதிரி தான் வந்து ஆர்பிஐ அண்டரில் இல்லாத இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குங்க, நீங்கள் அதிகமாக ட்ரேடிங் நமக்கு இப்போ பைனரி பிரச்சனை இல்லை, பட் ஃபாரெக்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் அக்கௌண்ட் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க, டெபாசிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அக்கௌண்ட் மூலமாக டெபாசிட் பண்ணும்போது டைரெக்டாக அதாவது நெட் பேங்கிங் மூலமாகவோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க பேங்க்ல இருந்து. இந்த மாதிரி நீங்க வந்து அந்நிய செலவாணி வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ரூவ்டு இல்லாத ஒரு கம்பெனிக்கு நீங்க வந்து அந்நிய செலவாணி பண்றீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் போகும். அந்த நோட்டீஸ் 2 டைம் போகும். 3ஆவது டைம் என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட்டுங்கிறது ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் கிடையாது, அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகே, அதனாலதான் வந்து அது எப்பவுமே 2011 இருந்து இந்த ரூல் இருக்கு. ஸோ நீங்க பைனரியும் பொறுத்தளவுக்கு என்னன்னா, நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படிங்கும்போது பேங்க்ல இருந்து த்ரூ பண்ணாதீங்க டைரக்டா. அது ஏடிபி, அதாவது கார்டு மூலமாகவோ யூபிஐ மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலமா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, டெபாசிட் பண்ணாதீங்க. நீங்க வந்து வேலெட் மூலமா, டிஜிட்டல் வேலெட் மூலமா டெபாசிட் பண்ணுங்க. பேடிஎம்ல இருந்து பண்றதா இருந்தா பேடிஎம்மோட வேலெட்ல இருந்து பண்ணணும். நீங்க பேடிஎம்க்கு அமௌண்ட்டை டெபாசிட், பேடிஎம் வேலெட்டுக்கு நீங்க அமௌண்ட்டை மாத்திட்டு அந்த வேலெட்ல இருந்து நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பர்ஃபெக்ட் மணி, ஸ்கிரில், இந்த மாதிரி நிறைய இருக்கு. பர்ஃபெக்ட் மணி ஸ்கில் எப்படின்னா, அது நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ இருக்கு. அதுல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதுல எப்படி நம்ம அமௌண்ட் வந்து மாத்தணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க பாத்துக்கலாம். ஸோ நீங்க பேங்க் த்ரூ போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்ன, பேங்க்ல இருக்கக்கூடிய ரூல் என்னன்னா, நம்ம ஆர்பிஐ அண்டர்ல இல்லாத ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து பேங்க்ல இருந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு அது நீங்க இல்லீகலா நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் வரும். மற்றபடி நீங்க இந்த பேங்க்மான விஷயம் எல்லாம் வந்து நீங்க மைண்ட்ல போட்டுக்க வேணாம். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ஸோ எல்லாருக்கும் சொல்ற விஷயம் இதுதான். ஸோ நீங்க நார்மலா நீங்க ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா லேர்ன் பண்ணுங்க. ஃபியூச்சர் வந்து ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை தாண்டி ஃபியூச்சர்ல ட்ரேடிங் வந்து இன்னும் அதிகம் பேர் ட்ரேடிங்ல வருவாங்க. ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து சின்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலதான் பண்ணணும். ஆனா ஃபாரின்ல எல்லாம் சின்ன பசங்க ஸ்கூல்ல இருந்து படிக்கும் போதே அவங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம இன்னும் அவேர்னஸ் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அதனால டோன்ட் வெரி, நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு லேர்ன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுங்க. சரியா? ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருக்கா?
கிளியரா? ஓகே சார் கிளியர். ஓகே டன். அப்போ பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வியாழக்கிழமை தேர்ஸ்டே ஈவினிங் 7:30 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இதெல்லாம் ஃபுல்லா நான் சொன்ன விஷயத்த ஃபுல்லா இது பண்ணிக்கோங்க. இதை வச்சு நீங்க சார்ட்ல உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு என்னடா ஹெட்டோட டெய்ல் பெருசா இருந்தா ரிவர்ஸ் ஆகும்னு சொன்னீங்க, ரிவர்ஸ் ஆகலையே அதெல்லாம் பார்க்காதீங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே ஓகே தென் பாய். அது மாதிரி உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. கிளாஸை பொறுத்து உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க சேனல்ல போஸ்ட் பண்றதுக்கு. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே பாய். குட் நைட். தேங்க்யூ ப்ரோ. ஓகே. Okay, thank you.